பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகிறேன். ஹாமீம். தன்சீலுல் கிதாபி மினல்லாஹில் அஸீஸில் ஹகீம். அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனுமாகிய அல்லாஹ்வினால் இவ்வேதம் இறக்கப்பட்டது. இன்ன ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி லஆயாத்தின் லில் முஃமினீன். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு வானங்களிலும் பூமியிலும் நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. வஃபீ ஹல்கிக்கும் வமா யபுத்து மின் தாப்பத்தின் ஆயாத்துல் லிகௌமின் யூகினூன். உங்களை படைத்திருப்பதிலும் பூமியில் பல ஜீவராசிகளை பல பாகங்களிலும் பரப்பி வைத்திருப்பதிலும் நம்பிக்கையில் உறுதியான நல்ல மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மிர் ரிஸ்கின் ஃபஅஹ்யா பிஹில் அர்த பஅத மௌதிஹா வதஸ்ரீஃபிர் ரியாஹி ஆயாத்துல் லிகௌமின் யாகிலூன். இரவு பகல் மாறி மாறி வரும்படி அல்லாஹ் செய்திருப்பதிலும் வானத்திலிருந்து மழையை இறக்கி வைத்து அதனை கொண்டு வறண்டு இறந்து போன பூமியை உயிர்ப்பிப்பதிலும் பல திசைகளுக்கு காற்றுகளை திருப்பி விடுவதிலும் அறிவுடைய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. தில்க ஆயாத்துல்லாஹி நத்லூஹா அலைக பில் ஹக் ஃபபிஐயி ஹதீஸின் பஅதல்லாஹி வ ஆயாத்திஹி யுமினூன். நபியே, இவை அல்லாஹ்வுடைய வசனங்களாகும். மெய்யாகவே உங்கள் மீது நாம் இவைகளை ஓதி காண்பிக்கிறோம். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய வசனங்களுக்கும் பின்னர் இவர்கள் எவ்விஷயத்தை நம்புவார்கள்? வைலுல் லிகுல்லி அஃபாக்கின் அதீம். இவ்வாறு நிராகரித்து விட்டு பொய்யான தெய்வங்களை கற்பனையாக கூறும் பாவிகளுக்கெல்லாம் கேடுதான். யஸ்மஉ ஆயாத்தில்லாஹி துத்லா அலைஹி ثم يصر مستكبرا كأن لم يسمعها فبشره بعذاب أليم. எவன் தனக்கு ஓதி காண்பிக்கப்பட்ட அல்லாஹ்வின் வசனங்களை கேட்ட பின்னர் அதனை தன் காதால் கேட்காதவனைப் போல் கர்வம் கொண்டு நிராகரிப்பின் மீதே பிடிவாதமாக இருக்கின்றானோ அவனுக்கு துன்புறுத்தும் வேதனையை கொண்டு நபியே நீங்கள் நற்செய்தி கூறுங்கள். وَإِذَا عَلِمَ مِنْ آيَاتِنَا شَيْئًا اتَّخَذَهَا هُزُوًا أُولَئِكَ لَهُمْ عَذَابٌ مُهِينٌ. நம்முடைய வசனங்களில் எதனை அவன் கேள்விப்பட்ட போதிலும் அதனை அவன் பரிகாசமாகவே எடுத்துக்கொள்கிறான். இத்தகையவனுக்கு இழிவு தரும் வேதனை உண்டு. مِنْ وَرَائِهِمْ جَهَنَّمُ وَلَا يُغْنِي عَنْهُمْ مَا كَسَبُوا شَيْئًا وَلَا مَا اتَّخَذُوا مِنْ دُونِ اللَّهِ أَوْلِيَاءَ وَلَهُمْ عَذَابٌ عَظِيمٌ. இத்தகையவர்களுக்கு பின்புறம் நரகம்தான் இருக்கின்றது. அவர்கள் சேகரித்து வைப்பவைகளோ அல்லது தங்களுக்கு பாதுகாப்பாளர்கள் என்று அவர்கள் எடுத்துக்கொண்ட அல்லாஹ் அல்லாதவைகளோ அவர்களுக்கு யாதொரு பயனும் அளிக்காது. அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு. هذا هدى والذين كفروا بآيات ربهم لهم عذاب من رجز أليم. இவ்வேதம் தான் நேரான பாதை. ஆகவே எவர்கள் தங்கள் இறைவனின் வசனங்களை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு மிக கடினமான துன்புறுத்தும் வேதனை உண்டு. அல்லாஹு அல்லதி சخر لكم البحر لتجري الفلك فيه بأمره ولتبتغوا من فضله ولعلكم تشكرون. அல்லாஹ் கடலை உங்களுக்கு வசதியாக அமைத்திருக்கின்றான். அவன் கட்டளையை கொண்டு பல தீவுகளுக்கு கப்பலில் சென்று அதன் மூலம் அவனுடைய அருளை நீங்கள் தேடிக்கொள்கின்றீர்கள். அதற்காக அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக. وَسَخَّرَ لَكُم مَّا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ جَمِيعًا مِّنْهُ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அன்றி அவ்வாறே வானங்களிலும் பூமியிலும் உள்ள அனைத்தையுமே அவன் தன்னுடைய அருளால் உங்களுடைய நன்மைக்கு உழைக்கும்படி கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான்.
கூறுகிறான். கவனித்து ஆராயும் மக்களுக்கு நிச்சயமாக இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன. قل للذين آمنوا يغفروا للذين لا يرجون أيام الله ليجزي قوما بما كانوا يكسبون. நபியே, நம்பிக்கையாளர்களுக்கு நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ்வுடைய தண்டனைகளை நம்பாத மக்களை நீங்கள் புறக்கணித்து அவர்கள் விஷயத்தை அல்லாஹ்விடமே விட்டு விடுங்கள். நன்மையோ தீமையோ செய்யும் மக்களுக்கு அவர்கள் செய்யும் செயலுக்கு தக்க பலனை அவன் கொடுப்பான். من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها ثم إلى ربكم ترجعون. எவர் நன்மை செய்கின்றாரோ அது அவருக்கே நன்று, எவன் தீமை செய்கின்றானோ அது அவனுக்கே கேடாகும். பின்னர் நீங்கள் உங்கள் இறைவனிடமே கொண்டு வரப்படுவீர்கள். ولقد آتينا بني إسرائيل الكتاب والحكم والنبوة ورزقناهم من الطيبات وفضلناهم على العالمين. நிச்சயமாக நாம் இஸ்ராயேலின் சந்ததிகளுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் அதிகாரத்தையும் நபி பட்டத்தையும் கொடுத்து மேலான உணவுகளையும் கொடுத்தோம். அன்றி உலகத்தார் அனைவரிலும் அவர்களை மேலாக்கி வைத்தோம். وآتيناهم بينات من الأمر فما اختلفوا إلا من بعد ما جاءهم العلم بغيا بينهم إن ربك يقضي بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. அன்றி நம் கட்டளைகளை பற்றி தெளிவான வசனங்களை நாம் அவர்களுக்கு கொடுத்தோம். இவ்வாறிருந்தும் அவர்கள் தங்களுக்கிடையில் உள்ள பொறாமையின் காரணமாக அவர்களிடம் வேத ஞானம் வந்ததன் பின்னர் அவர்கள் தங்களுக்குள் தர்க்கித்துக் கொண்டு பிரிந்து விட்டனர். நபியே, நிச்சயமாக உங்களது இறைவன் அவர்கள் தர்க்கித்துக் கொண்டவைகளை பற்றி மறுமையில் அவர்களுக்கிடையில் தீர்ப்பளிப்பான். ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين لا يعلمون. நபியே, மார்க்கத்தின் நேரான ஒரு வழியில்தான் நாம் உங்களை ஆக்கியிருக்கின்றோம். ஆகவே அதனையே நீங்கள் பின்பற்றி நடப்பீராக. கல்வி ஞானமற்ற இந்த மக்களின் விருப்பத்தை நீங்கள் பின்பற்றாதீர்கள். إنهم لن يغنوا عنك من الله شيئا وإن الظالمين بعضهم أولياء بعض والله ولي المتقين. நிச்சயமாக இவர்கள் அல்லாஹ்வுக்கு விரோதமாக உங்களுக்கு யாதொரு உதவியும் செய்துவிட முடியாது. நிச்சயமாக அநியாயக்காரர்களுள் சிலர் அவர்களில் சிலருக்கு தான் நண்பர்கள், நம்பிக்கையாளர்களுக்கு அல்ல. அல்லாஹ் இறையச்சமுடைய பரிசுத்தவான்களுக்கு நண்பன். هذا بصائر للناس وهدى ورحمة لقوم يوقنون. இது மனிதர்களுக்கு நல்லுணர்ச்சியாகவும் நம்பக்கூடிய மக்களுக்கு நேரான வழியாகவும் அருளாகவும் இருக்கிறது. أم حسب الذين اجترحوا السيئات أن نجعلهم كالذين آمنوا وعملوا الصالحات سواء محياهم ومماتهم ساء ما يحكمون. எவர்கள் பாவத்தை தேடிக் கொண்டார்களோ அவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தவர்களைப் போல் ஆகிவிடுவோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா? அவர்கள் உயிருடன் இருப்பதும் அவர்கள் இறந்து விடுவதும் சமமே. அவர்கள் இதற்கு மாறாக செய்து கொண்ட முடிவு மகா கெட்டது. وخلق الله السماوات والأرض بالحق ولتجزى كل نفس بما كسبت وهم لا يظلمون. வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் தக்க காரணத்தின் மீதே படைத்திருக்கின்றான். ஆகவே அவர்களில் உள்ள ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவைகளின் செயலுக்கு தக்க கூலியே கொடுக்கப்படும். அவை அணுவளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. أفرأيت من اتخذ إلهه هواه وأضله الله على علم وختم على سمعه وقلبه وجعل على بصره غشاوة فمن يهديه من بعد الله
أفلا تذكرون நபியே, தன்னுடைய உடல் ஆசையை, இச்சையை தான் வணங்கும் தெய்வமாக எடுத்துக்கொண்ட ஒருவனை நீங்கள் கவனித்தீர்களா? அவனுக்கு போதுமான கல்வி இருந்தும் அவனது பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவனை தவறான வழியில் விட்டு அவனுடைய செவியின் மீதும் உள்ளத்தின் மீதும் முத்திரையிட்டு விட்டான். அவனுடைய பார்வையின் மீதும் ஒரு திரையை அமைத்து விட்டான். அல்லாஹ் இவ்வாறு செய்த பின்னர் அவனை யாரால் தான் நேரான வழியில் செலுத்த முடியும்? இதனை நீங்கள் கவனித்து பார்க்க வேண்டாமா? وقالوا ما هي إلا حياتنا الدنيا نموت ونحيا وما يهلكنا إلا الدهر وما لهم بذلك من علم إن هم إلا يظنون. இவ்வுலகத்தில் நாம் வாழும் வாழ்க்கையை தவிர வேறொரு வாழ்க்கை இல்லை என்றும் இதில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பின்னர் இறந்து விடுகின்றோம், காலத்தை தவிர வேற யாதொன்றும் நம்மை அழிப்பதில்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர். இதை பற்றி இவர்களுக்கு யாதொரு ஞானமும் இல்லை. இவர்கள் வீண் சந்தேகத்தில் ஆழ்ந்திருப்போரை தவிர வேறில்லை. وإذا تتلى عليهم آياتنا بينات ما كان حجتهم إلا أن قالوا ائتوا بآبائنا إن كنتم صادقين. அவர்களுக்கு நம்முடைய தெளிவான வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் நம்பிக்கையாளர்களை நோக்கி மெய்யாகவே மரணித்தவர்கள் உயிர் பெற்று எழும்புவார்கள் என்ற விஷயத்தில் நீங்கள் உண்மையை சொல்பவர்களாக இருந்தால் இறந்து போன எங்களுடைய மூதாதைகளை உயிர்ப்பித்துக் கொண்டு வாருங்கள் என்று கூறுவதை தவிர வேறு பதில் கூற அவர்களுக்கு முடிவதில்லை. قل الله يحييكم ثم يميتكم ثم يجمعكم إلى يوم القيامة لا ريب فيه ولكن أكثر الناس لا يعلمون. நபியே, நீங்கள் அவர்களை நோக்கி கூறுங்கள், அல்லாஹ் தான் உங்களை உயிர்ப்பித்தான், நான் அல்ல. அவனே உங்களை மரணிக்கச் செய்வான், பின்னர் மறுமை நாளில் உயிர் கொடுத்து உங்களை ஒன்று சேர்ப்பான். இதில் யாதொரு சந்தேகமும் இல்லை. ஆயினும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் இதனை உறுதி கொள்வதில்லை. وَلِلَّهِ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَيَوْمَ تَقُومُ السَّاعَةُ يَوْمَئِذٍ يَخْسَرُ الْمُبْطِلُونَ. வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்குரியதே. விசாரணை நாள் வரும் அன்று நம்முடைய வசனங்களை பொய்யாக்கியவர்கள் நஷ்டத்திற்கு உள்ளாகி இருப்பார்கள். وَتَرَى كُلَّ أُمَّةٍ جَاثِيَةً كُلُّ أُمَّةٍ تُدْعَى إِلَى كِتَابِهَا اليوم تجزون ما كنتم تعملون. நபியே, அந்நாளில் ஒவ்வொரு வகுப்பாரும் முழந்தாளிட்டிருக்க காண்பீர்கள். ஒவ்வொரு வகுப்பாரும் விசாரணைக்காக அவர்களுடைய பதிவு புத்தகத்தை நோக்கி அழைக்கப்படுவார்கள். அவர்களை நோக்கி இன்றைய தினம் நீங்கள் உங்கள் செயலுக்குரிய கூலியை கொடுக்க பெறுவீர்கள் என்று கூறப்படும். هذا كتابنا ينطق عليكم بالحق إنا كنا نستنسخ ما كنتم تعملون. இது உங்கள் செயலை பற்றிய நம்முடைய பதிவு புத்தகம். இது உங்களை பற்றிய உண்மையையே கூறும். நிச்சயமாக நாம் நீங்கள் செய்தவற்றை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றோம் என்றும் கூறப்படும். فأما الذين آمنوا وعملوا الصالحات فيدخلهم ربهم في رحمته ذلك هو الفوز المبين. எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்தார்களோ அவர்களை அவர்களுடைய இறைவன் தன்னுடைய அருளில் புகுத்துவான். இதுதான் மிக தெளிவான வெற்றியாகும். وأما الذين كفروا أفلم تكن آياتي تتلى عليكم فاستكبرتم وكنتم قوما مجرمين. எவர்கள் நம்முடைய வசனங்களை நிராகரித்தார்களோ அவர்களை நோக்கி உங்களுக்கு நம்முடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படவில்லையா? அச்சமயம் நீங்கள் பெருமை கொண்டு அதனை புறக்கணித்து விட்டீர்கள், அதனால் நீங்கள் குற்றவாளிகளாகி விட்டீர்கள் என்றும் கூறப்படும். وَإِذَا قِيلَ إِنَّ وَعْدَ اللَّهِ حَقٌّ وَالسَّاعَةُ لَا رَيْبَ فِيهَا قُلْتُمْ مَا نَدْرِي مَا السَّاعَةُ إِن نَّظُنُّ إِلَّا ظَنًّا وَمَا نَحْنُ بِمُسْتَيْقِنِينَ.
அன்றி நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது, மறுமை வருவதில் யாதொரு சந்தேகமும் இல்லை என்று உங்களுக்கு கூறப்பட்டால் அதற்கு மறுமை இன்னதென்றே நாங்கள் அறியோம், அது வீணான வெறும் எண்ணத்தை தவிர வேறில்லை என்றே எண்ணுகிறோம், அதனை மெய்யென்று நாங்கள் நம்பவும் இல்லை என்று நீங்கள் கூறினீர்கள் அல்லவா என்று அவர்களிடம் கேட்கப்படும். وبدا لهم سيئات ما عملوا وحاق بهم ما كانوا به يستهزئون. அவர்கள் செய்து கொண்டிருந்த தீய செயல்கள் அனைத்தும் அவர்களுக்கு வெளிப்பட்டுவிடும். அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தவைகளே அவர்களை சூழ்ந்து கொள்ளும். وقيل اليوم ننساكم كما نسيتم لقاء يومكم هذا ومأواكم النار وما لكم من ناصرين. அன்றி அவர்களை நோக்கி, இந்நாளை நீங்கள் சந்திப்பதை மறந்தவாறே நாமும் இன்றைய தினம் உங்களை மறந்துவிட்டோம். நீங்கள் தங்குமிடம் நரகம்தான். இன்றைய தினம் உங்களுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை என்று கூறப்படும். ذلكم بأنكم اتخذتم آيات الله هزوا وغرتكم الحياة الدنيا فاليوم لا يخرجون منها ولا هم يستعتبون. இதன் காரணமாவது நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பரிகாசமாக எடுத்துக் கொண்டீர்கள், இவ்வுலக வாழ்க்கை உங்களை மயக்கிவிட்டது என்றும் கூறப்படும். இன்றைய தினம் அதிலிருந்து அவர்கள் வெளிச்செல்ல விடப்பட மாட்டார்கள். அன்றி அவர்களுடைய மன்னிப்பு கோரலும் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. فلله الحمد رب السماوات ورب الأرض رب العالمين. வானங்களின் இறைவனும் பூமியின் இறைவனும் இன்னும் அகிலத்தார் அனைவரின் இறைவனுமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகும். وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. வானங்களிலும் பூமியிலும் உள்ள எல்லா பெருமைகளும் அவனுக்கே சொந்தமானவை. அவன் அனைவரையும் மிகைத்தவனும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான்.